சஷ்டி அப்படிங்கிறது வெறும் திதி தானே, இதுக்கு என்ன அவ்வளவு சிறப்பு? நமக்கு கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் 2 திதி இருக்கு. இது வளர்பிறை தேய்பிறை, மொத்தம் 30 திதிகள் நமக்கு. இதுல சஷ்டிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, சஷ்டின்னா முதல்ல 6ன்னு அர்த்தம், 6வது நாள். அது வளர்பிறையிலா இருந்தாலும் தேய்பிறையிலா இருந்தாலும் 6வது நாள் சஷ்டி. பஞ்சபூத தத்துவங்கள்ல நீர் தத்துவமா இருக்கக்கூடியது சஷ்டி. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு. திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டு. இந்த சஷ்டிக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு? நான் முன்னமே சொன்னேன், பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவம் சஷ்டிக்கு உண்டு. இந்த நீர் அப்படிங்கிறது உலக உயிர்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒண்ணு. உலகத்துல முதல்ல நீர் தோன்றியது அப்படிங்கிற கதைகளும் உண்டு நமக்கு. நீரின்றி அமையாது உலகு. இப்படி நீர் தத்துவத்தில சஷ்டியை நாம கொண்டாடுறோம். இன்னொரு விஷயம், இந்த சஷ்டி நீர் சம்பந்தப்பட்டது. இந்த திதி எல்லாமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானினுடைய இதுதான். இப்ப சந்திர பகவான் வளர்றாரா தேய்றாரா இதுதான் நமக்கு திதியா கணக்கிட்டுக்கிறோம்ல. இப்ப சந்திரன் யார் அப்படின்னா மனோகாரகன். நம்முடைய மனதை ஆக்குபை பண்றவன் அவன் தான். சந்திரன் தான் நம்முடைய மனம் ஒருமைப்பட்டு இருக்கா இல்ல சஞ்சலப்பட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் மனோகாரகனான சந்திரன் தான். இந்த சந்திரனுடைய 6வது அந்த திதி தான் நம்ம சஷ்டியா கொண்டாடுறோம். இதுக்கு அதிபதி முருகப்பெருமான், கந்த கடவுள். ஒரு சஷ்டியில நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலே நம்ம கேட்கிற எல்லாம் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு சஷ்டிக்கும் மாதாந்திர சஷ்டியில விரதம் இருக்கிற எத்தனையோ அடியார்கள் இருப்பாங்க. சஷ்டி விரதம் இருப்பவர்களை கிரகங்கள் கூட ஒன்றும் செய்ய முடியாது. கிரகங்களுக்கு உரிமை கிடையாது சஷ்டி விரதம் இருக்கிறவங்கள தொல்லை பண்றதுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சஷ்டி விரதம் அத்தகையது. ஏன்னா இது முருகப்பெருமானை நோக்கி நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். சஷ்டியில வேல் பூஜை செய்யறது அதை விட சிறப்பு. சரிங்க, இந்த சஷ்டி விரதம் இருந்து யாராவது பயனடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா, இந்த உலகத்துல எண்ணற்ற மக்கள் அதனால பயனடைஞ்சிருக்காங்க.